சார்தாம் சிறப்பு யாத்திரை 2026 பயணம் புறப்படும் நாள் 29/5/2026 புதன்கிழமை. மொத்த பயண நாட்கள் 15. சென்னை டு சென்னை ரயில் பயணம். ஒரு நபருக்கு பயண கட்டணம் ரூபாய் 37,900. குதிரை, ஆட்டோ, ஹெலிகாப்டர், விமானம், டோலி, ரோப்கார், பூஜை செலவு, கேதார் மலையில் தங்கும் செலவு ஆகியவை பயணிகளை சார்ந்தது. தரிசனம் செய்ய உள்ள இடங்கள்: கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஹரித்வார், ரிஷிகேஷ், குப்தகாசி, திரியுகி நாராயணன் கோயில், ஜோஷிமட் நரசிங்க பெருமாள் கோயில், உத்தரகாசி, காசி விஸ்வநாதர், பஞ்சப்பிரயாகை, புதுடெல்லி. இந்த யாத்திரையில் தேர்ட் ஏசி ரயில் டிக்கெட், 2x2 சீட் ஏசி பஸ், சென்னை டு டெல்லி விமான பயணம் விரும்புபவர்களுக்கு செய்து தரப்படும். அங்கிருந்து அவர்கள் எங்களுடன் தொடர்ந்து யாத்திரை தொடரலாம். சுத்தமான ரூம் வசதி, தென்னிந்திய சைவ உணவு, மினரல் வாட்டர், தமிழ், இங்கிலீஷ், இந்தி கைடு, உள்ளூர் சுற்றி பார்க்கும் வாகன வசதி, குதிரை மற்றும் ஹெலிகாப்டர் ஏற்பாடு, மருத்துவ வசதி ஏற்பாடு ஆகியவை செய்து தரப்படும். எமது சொந்த கிச்சனில் தயார் செய்து தென் இந்திய சைவ உணவு வழங்கப்படும். ரயில் பயணத்தின் போது அவரவர்களே உணவு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் சென்னையை தவிர வெளியூரில் இருந்து சுற்றுலா வருபவர்களுக்கு அவர்கள் சென்னை வந்து செல்ல ரயில் மூலமாக ஏற்பாடு செய்து தரப்படும். 15 வருட அனுபவம். எங்களது வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், மதுரை, விருதுநகர், திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோயில், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, திருப்பதி, திருவள்ளூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கரூர், திண்டுக்கல், ஊட்டி, செங்கல்பட்டு மற்றும் தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் எங்களுக்கு ஆதரவு அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த யாத்திரையில் பங்கு கொள்ள விரும்பும் பொதுமக்கள், சென்னை யாத்திராவின் வாடிக்கையாளர்கள், ஆன்மீக பக்தர்கள் இந்த வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்கள் மற்றும் அலுவலக முகவரியில் தொடர்பு கொண்டு உங்கள் இருக்கையினை புக் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த யாத்திரை சம்பந்தமாக தினசரி இட்டனரி என்னென்ன என்பதை இப்போது நம்ம பார்க்கலாம். சார்தாம் யாத்திரை 2026 பயண விவரங்கள். மே 29, 2026 வெள்ளிக்கிழமை எல்லாம் வல்ல அண்ணாமலையார் திருவருள் துணையுடன்
சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 8 மணி அளவில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சார்தாம் யாத்திரை புறப்படுதல். மே 30, 2026 சனிக்கிழமை. ரயில் பயணம். ரயில் பயணத்தின் போது தங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ரயில் பயணத்தின் போது அவரவர்களே உணவு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். மே 31, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 8 மணி அளவில் புதுடில்லி ரயில் நிலையம் சென்றடைதல். மதிய உணவுக்கு பிறகு ஹரித்துவாரில் அமைந்துள்ள கங்கை நதியில் புனித நீராடுதல். மலை மீது அமைந்துள்ள மானசாதேவி, சண்டிதேவி திருக்கோயில் சென்று வழிபாடு செய்தல். இரவு நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜையை கண் குளிர கண்டு கங்கா தேவியை வழிபடுதல். இரவு ஹரித்துவாரில் தங்குதல். ஜூன் 1, 2026 திங்கட்கிழமை காலை உணவுக்கு பிறகு கேதார்நாத் புறப்படுதல். கேதார்நாத் போகும் வழியில் தேவப்பிரயாகை என்கிற இடத்தில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ரகுநாத்ஜி பெருமாளை தரிசனம் செய்தல். இரவு கேதார்நாத் மலை அடிவாரத்தில் உள்ள சோன் பிரயாக் அருகே சீதாபூரில் தங்குதல். ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை கேதார்நாத் மலை மீது சென்று கேதார் ஈஸ்வரரை தரிசனம் செய்ய புறப்படுதல். அதிகாலை எழுந்து குளிர்கால உடைகள் மற்றும் ரெயின் கோட் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சிறிய வேன் மூலமாக கௌரி குண்ட் செல்ல வேண்டும். அங்கே அமைந்துள்ள அரசு குதிரை புக்கிங் அலுவலகத்தில் பணம் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள குதிரை மீது ஏறி கேதார்நாத் யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். குதிரையில் செல்லும் பொழுது இயற்கை காட்சிகள், அருவிகள் ஆகியவற்றைக் கண்டு ரசித்துக் கொண்டே செல்லலாம். குதிரை பயணம் பாதுகாப்பாக இருக்கும். பயப்படத் தேவையில்லை. கேதார்நாத் மலை மீது சென்றவுடன் பாஸ் கவுண்டரில் பதிவு செய்து வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்ய வேண்டும். சாமி தரிசனம் முடிந்தவுடன் விருப்பப்படுபவர்கள் தங்களது சொந்த செலவில் அங்கே தங்கி இருந்துவிட்டு அடுத்த நாள் காலை புறப்பட்டு வரலாம். உடனே புறப்பட்டு வருபவர்கள் மீண்டும் குதிரை மூலமாக கீழே இறங்கி நாம் தங்குமிடத்திற்கு வந்து ஓய்வு எடுக்கலாம். இரவு சீதாபூரில் தங்குதல். ஜூன் 3, 2026 புதன்கிழமை காலை உணவுக்குப் பின்னர் சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற திரியுகி என்கிற மலை மீதுள்ள கிராமத்திற்கு சென்று அங்கே திருமண கோலத்தில் காட்சி தரும் எம்பெருமான் சிவபெருமானை வணங்க வேண்டும். இங்கே இடைவிடாமல் தொடர்ந்து எரிந்து வருகின்ற ஓமகுண்டத்தில் விறகு மற்றும் மூலிகை பொருட்களை போட்டு ஓமகுண்டத்தை வலம் வந்து வணங்க வேண்டும். கோயிலை சுற்றி உள்ள புனித தீர்த்தங்களில் நீர் தெளித்து வலம் வந்து வணங்க வேண்டும். தாலிவரம், திருமண தடை நீங்குதல், கணவன் மனைவி குடும்ப உறவு தழைத்து நல்வாழ்வு பெறுதல் ஆகிய வரங்களை பெற்று மன நிறைவு பெறுதல். இரவு சீதாபூரில் தங்குதல். ஜூன் 4, 2026 வியாழக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பத்ரிநாத் நோக்கி புறப்படுதல். போகும் வழியில் ருத்ரபிரயாகை மற்றும் குப்தகாசி ஆகிய இடங்களை தரிசனம் செய்தல். இரவு பிபில்கோட் என்கிற இடத்தில் தங்குதல். ஜூன் 5, 2026 வெள்ளிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான விஷால் பத்ரி என்று அழைக்கக்கூடிய பத்ரிநாத் பெருமாளை தரிசனம் செய்ய புறப்படுதல். வழியில் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான ஜோஷிமட் நரசிங்க பெருமாளை தரிசனம் செய்தல். பத்ரிநாத் சென்றவுடன் அங்கே இயற்கையாக அமைந்துள்ள தப்த குண்டம் என்கிற வெந்நீர் குளத்தில் புனித நீராடுதல். பின்னர் பத்ரிநாத பெருமாளை தரிசனம் செய்தல். இரவு பிபில்கோட் என்கிற இடத்தில் தங்குதல். ஜூன் 6, 2026 சனிக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் கங்கை நதி புறப்படும் இடமான கங்கோத்ரி நோக்கி புறப்படுதல். போகும் வழியில் உத்தரகாசி நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் தரிசனம் செய்தல். இரவு உத்தரகாசி நகரில் தங்குதல். ஜூன் 7, 2026 ஞாயிற்றுக்கிழமை காலை உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக கங்கை நதி புறப்படும் இடமான கங்கோத்ரி புறப்படுதல். அங்கு ஆர்ப்பரித்து அழகாக தரையை தொடும் கங்கை நதியில் புனித நீராடுதல். கங்கா மாதாவை கண் குளிர கண்டு தரிசனம் செய்தல். இரவு உத்தரகாசி நகரில் தங்குதல். ஜூன் 8, 2026 திங்கட்கிழமை காலை உணவுக்கு பின்னர் பார்கோட் நகரம் வழியாக யமுனா நதி புறப்படும் இடமான யமுனோத்ரி தரிசனம் செய்ய பேருந்து மூலமாக புறப்படுதல். போகும் வழியில் சயனா சட்டி என்கிற இடத்தில் இரவு தங்குதல். இங்கு கடுமையான குளிர் இருக்கும். அழகான இயற்கை சூழலில் ரம்மியமான காட்சிகளை கண்டு ரசிக்கலாம். ஜூன் 9, 2026 செவ்வாய்க்கிழமை காலை உணவுக்கு பிறகு பேருந்து மூலம் புறப்பட்டு யமுனோத்ரி மலை அடிவாரத்தில் சென்று அங்கிருந்து குதிரை அல்லது டோலி மூலமாக சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து அங்கு இயற்கையாகவே அமைந்துள்ள சூரியகுண்டம்
வெந்நீர் குளத்தில் புனித நீராடுதல், யமுனோத்ரி திருக்கோயில் சென்றடைந்து யமுனோத்திரி தேவியாக காட்சி தரும் பார்வதி தேவியை மனம் குளிர தரிசனம் செய்தல், பின்னர் சயனா சக்தி என்கிற இடத்தில் இரவு தங்குதல். ஜூன் 10, 2026 புதன்கிழமை காலை உணவுக்குப் பிறகு பேருந்து மூலம் புறப்பட்டு கங்கை நதி தரையில் வந்து சேரும் இடமான ரிஷிகேஷ் நோக்கி புறப்படுதல். மதிய உணவுக்குப் பிறகு ரிஷிகேஷ் கங்கை நதியின் மீது அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தொங்கு பாலங்களான லக்ஷ்மண் ஜூலா, அனுமன் ஜூலா ஆகிய தொங்கு பாலங்களை பார்த்தல். கங்கை நதியில் புனித நீராடுதல், கங்கை நதிக்கரை ஓரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கீதா ஆசிரமம், பரமார்த்த நிகேதன் ஆசிரமம் மற்றும் சில இடங்களை பார்த்தல். அங்கே அமைந்துள்ள தசாவதாரம் திருக்கோயில், ஹனுமான் மந்திர் ஆகியவற்றை தரிசனம் செய்தல். இரவு நடைபெறும் கங்கா ஆரத்தி பூஜை கண்டு தரிசனம் செய்தல். இரவு ஹரித்வார் நகரில் தங்குதல். ஜூன் 11, 2026 வியாழக்கிழமை காலை உணவுக்குப் பின்னர் புதுடில்லி புறப்படுதல். மதிய உணவுக்குப் பின்னர் புது தில்லியில் அமைந்துள்ள அக்ஷர்தாம், பாராளுமன்றம், இந்தியா கேட் உட்பட சில இடங்களை பார்த்தல். பின்னர் புதுடில்லி ரயில் நிலையம் சென்று இரவு 8 மணி அளவில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக சென்னை புறப்படுதல். ஜூன் 12, 2026 வெள்ளிக்கிழமை ரயில் பயணம். ஜூன் 13, 2026 சனிக்கிழமை காலை நலமுடன் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைதல். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் 30க்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி, கயா, அயோத்தி, அலகாபாத், சார்தாம், அமர்நாத், முக்திநாத், மலேசியா, கைலாஷ், நவ ஜோதிர்லிங்கம், குலுமணாலி மற்றும் 30க்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள். 14 வருட அனுபவம், மனம் குளிர தரிசனம், சைவ உணவு, பாதுகாப்பான தங்குமிடம், ஏசி ரயில், ஏசி பஸ் பயணம், குறைந்த கட்டணம். உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்.